நாங்க இன்னைக்கு இப்போ ஹெட்ஸ்மார்ட்டுக்கு தான் வந்திருக்கிறோம். இங்கே வந்தும் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு எங்க வீட்டுக்கு ஒரு சின்ன ஃபிஷ் டேங்க்கும், கொஞ்சம் ஃபிஷ்ஷஸும் வாங்க போறோம். ஸோ நான் எந்த மாரி ஃபிஷ் டேங்க், எந்த மாரி ஃபிஷ்ஷஸ் வாங்குறேன்னு சொல்லிட்டு வீடியோவ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க இப்போ இதுல பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஃபிஷ்ஷஸ் பத்தியும் இருக்கும். அந்த ஃபிஷ்ஷோட பிரைஸ், அதுக்கப்புறம் அந்த ஃபிஷ்ஷுக்கு வந்து எந்த மாரி ஃபிஷ் டேங்க் சைஸ் தேவைப்படும். இந்த ஃபிஷ் பார்த்தீங்கன்னா கேட் ஃபிஷ். அதுக்கு வந்து மினிமம் டேங்க் சைஸே வந்து 10 கேலன் இருக்கணும். 10 கேலன் இருந்தா மட்டுமே அந்த ஃபிஷ்ஷஸ் வந்து நம்ம வாங்கணும். நம்ம வந்து 10 கேலன் சைஸ் ஃபிஷ் டேங்க் வாங்க போறோம்னா மட்டும்தான் அந்த ஃபிஷ் நம்ம வாங்கணும். அதே மாதிரி இதுல ஃபிஷ்ஷஸ் மட்டும் இல்லாம ஸ்னேல், ஷ்ரிம்ப் அதெல்லாமே இருக்கு. ஸோ ஸ்னேல் ஷ்ரிம்ப்லாம் வந்து ரொம்ப குட்டி தான். ஸோ அதுக்கெல்லாம் வந்து 1 கேலன் டேங்க் சைஸே நம்மளுக்கு போதும். ஆனால் சில ஃபிஷ்ஷஸ்லாம் வந்து பார்க்குறதுக்கு நம்மளுக்கு சைஸ் குட்டியா இருக்கிற மாதிரி இருக்கும். பட் அதுக்கெல்லாம் வந்து மினிமம் ஃபிஷ் டேங்க் சைஸே வந்து 5 கேலன், இல்லாட்டி 10 கேலன். சில ஃபிஷ்ஷஸ்லாம் வந்து 20 கேலன் கூட தேவைப்படும். ஸோ நீங்க எந்த டேங்க் சைஸ் வாங்க போறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ஃபிஷ்ஷஸ் வந்து சூஸ் பண்ணிக்கணும். இப்போ நான் அந்த ஷாப்ல எடுத்த சில ஃபிஷ்ஷஸோட கிளிப்பிங்ஸ் எல்லாம் நான் ஆட் பண்றேன், பாருங்க. பார்த்தீங்கன்னா இந்த வெரைட்டி ஆஃப் ஃபிஷ்ஷஸ் எல்லாமே வந்து பீட்டா வெரைட்டி. ஸோ இதுலேயே வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் இருக்கு, மேல் அண்ட் ஃபீமேலில். ஸோ இது எல்லாமே வந்து ஏன் தனித்தனியாக ஒவ்வொரு கண்டெய்னரில் வச்சுருக்குறாங்கன்னா, இந்த ஃபிஷ்ஷஸ் எல்லாமே வந்து எந்த மாதிரி ஃபிஷ் டேங்க் கெப்பாசிட்டியில் நம்ம வைக்க முடியும்னா 3 to 3.5 கேலன் ஃபிஷ் டேங்க் கெப்பாசிட்டியில் வைக்க முடியும். ஒரு டேங்க்ல ஒரு ஃபிஷ் தான் நம்ம வைக்க முடியும். இதுல இந்த இந்த வெரைட்டி ஆஃப் ஃபிஷ்ஷஸ் மட்டும் வந்து 2 பீட்டா வந்து ஒரே ஃபிஷ் டேங்க்ல நம்ம சேர்க்கக்கூடாது. ஸோ அதனால வந்து ஒவ்வொரு ஃபிஷ்ஷும் ஒவ்வொரு கண்டெய்னர்ல வச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த ஃபிஷ் ப்ரைஸஸ் பார்த்தீங்கன்னா ஒரு $3 இருந்து ஒரு $20 வரைக்கும் ஒவ்வொரு டைப் ஆஃப் ஃபிஷ்ஷஸோட காஸ்ட்டும் வந்து வேரி ஆகும். இப்போ இது பார்த்தீங்கன்னா நிறைய ஃபிஷ் டேங்க் மாடல்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ ஃபிஷ் டேங்கோட மாடலும் அதோட சைஸ் வச்சு தான் வந்து ப்ரைஸஸ் இருக்கும். ஸோ ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து ஒரு $15 $50, $50, $50, $60 வரைக்கும்லாம் இருந்துச்சு ப்ரைஸஸ். ஸோ சைஸஸ் பார்த்தீங்கன்னா 1 கேலன்ல இருந்து 20 கேலன் வரைக்கும் இருந்துச்சு. ஆக்சுவலாக நிறைய இது ஹோல்ட் அவுட் ஆயிடுச்சு நாங்கள் போன டைம்ல. இப்போ நாங்க வாங்கிக்கிறது பார்த்தீங்கன்னா 3.5 கேலன், அதாவது 13 லிட்டர். இப்போ இந்த பாக்ஸ்குள்ள வேற என்னெல்லாம் ஐட்டம்ஸ் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃபில்டர், அதுக்கு ஃபில்டர் கேட்ரிட்ஜ், அதுக்கப்புறம் இந்த பாக்ஸ் அந்த ஃபிஷ் டேங்க் ஒரு கவர் பண்ற ஹூட்ல வந்து ஒயிட் எல்இடி லைட் இருக்கு. இப்போ இதுதான் இந்த ஃபிஷ் டேங்கோட அவுட்டர். இது வந்து மேட் அப் ஆஃப் ஃபைபர் மெட்டீரியல். அதுக்கப்புறம் இந்த ஃபிஷ் டேங்கோட மேல கவர் பண்றது இந்த ஹூட். இப்போ இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே தான் வந்து இந்த ஃபிஷ் டேங்கோட சேர்ந்து நம்மளுக்கு வந்திருக்கு. இப்போ நம்ம இந்த பாக்ஸ் நம்ம ஓபன் பண்ணிட்டு ஒவ்வொரு ஐட்டமா நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த ஃபிஷ் டேங்கோட சேர்த்து நம்மளுக்கு வந்து ஒரு மேனுவலும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கைடும் நம்மளுக்கு தந்திருக்கிறாங்க. இப்போ இதுதான் இந்த ஃபிஷ் டேங்கோட அந்த அவுட்டர் பாக்ஸ். இது வந்து மேட் அப் ஆஃப் ஃபைபர் மெட்டீரியல். இப்போ இந்த ஃபிஷ் டேங்கை கவர் பண்றது இது பேர் தான் ஹூடு. ஸோ இதுல இருந்து ஒரு சின்ன ஒரு ஸ்மால் ஓப்பனிங் மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்மளுக்கு ஃபிஷ்ஷோட ஃபுட்லாம் நம்மளுக்கு போடுறதுக்கு இந்த ஓப்பனிங் யூஸ் பண்ணிக்கலாம், ஈஸியா இருக்கும். ஸோ இந்த ஹூடுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா 3 எல்இடி
ஒயிட் லைட் இது இருக்கு. இதான் வந்து ஃபில்டர். ஸோ இந்த ஃபில்டரோட உள்ள வந்து 2 ஃபில்டர் கேட்ரிட்ஜஸ் இருக்கு. நம்ம அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் நம்ம இதை க்ளீன் பண்ணணும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இந்த ஃபிஷ் டேங்கை நம்ம எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்படி ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம ஃபிஷ் டேங்கை செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அது வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம நல்ல ஒரு வார்ம் வாட்டர் யூஸ் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா கையால் எல்லா பக்கமும் நல்லா அது க்ளீன் பண்ணி விட்டுருங்க. அப்போதான் வந்து அந்த ஃபிஷ் டேங்க்ல இருக்கிற அந்த அழுக்கு டஸ்ட் எல்லாமே நம்மளுக்கு போயிடும். இப்போ நம்ம ஃபிஷ் டேங்க் நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம அந்த பெபிள்ஸ் நம்ம ஆட் பண்ணணும். இது வந்து நம்ம ஊர்ல வந்து பெபிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இங்க வந்து ஃபிஷ் டேங்குக்குலாம் வந்து இது பேர் வந்து கிராவல்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒவ்வொரு சைஸஸ்ல இருக்கும், கலர்ஸ்ல இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த கலர் எந்த சைஸ் பிடிச்சிருக்கோ நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலா நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கும், ஒரு ஃபிஷ் டேங்கோட சைஸ் ஒரு ஃபிஷ் டேங்க்குள்ள நம்ம எவ்வளோ இந்த கிராவல் ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டு. சப்போஸ் ஒரு கேலன் ஃபிஷ் டேங்க்னா மினிமம் ஒரு கேலனுக்கு 1 எல்பி ஆஃப் பெபிள்ஸ் நம்ம கண்டிப்பாக ஆட் பண்ணணும். ஸோ இப்போ இது வந்து 3.5 கேலன் டேங்க்னால நான் வந்து 5 எல்பி நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். 5 எல்பின்னா 2 கிலோ. இப்போ நம்ம நல்லா வாஷ் பண்ணிட்டு நம்ம இதை ஃபிஷ் டேங்க்ல ஆட் பண்ணியாச்சு. இப்போ செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஹனி ஊற்றணும். ஸோ நம்ம இந்த பெபிள்ஸ்லாம் ஆட் பண்ணிட்டோன்னே நம்ம ஹனி ஊற்றிடலாம். நம்ம தண்ணி வந்து எவ்வளோ லெவலுக்கு ஊற்றணும்னா ஒரு 3/4 ஆஃப் தி ஃபிஷ் டேங்க் லெவல் வரைக்கும் நம்ம ஹனி ஊற்றணும். ரொம்ப வார்ம் வாட்டராக இருக்கக்கூடாது. நீங்கள் நார்மல் டேப் வாட்டரே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 3/4 வரைக்கும் நம்ம தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ நம்ம வந்து உள்ள அந்த டெக்கரேட் ஐட்டம்ஸ் வைக்க போகிறோம். ஸோ நாங்கள் இன்னைக்கு வந்து ஒரு 2 ஐட்டம் வாங்கியிருக்கிறோம். ஒன்று வந்து இந்த மாதிரி ராக்கும், அதுக்கப்புறம் ஒரு பேம்பு ட்ரீ மாதிரி ஒன்று வாங்கியிருக்கிறோம். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் டிஃப்ரெண்ட் டைப்லலாம் கிடைக்கும் நம்மளுக்கு ஷாப்பில். ஸோ அதுவும் நீங்கள் பார்த்து உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை வாங்கிக்கலாம். ஸோ இதுவும் நல்லா வாஷ் பண்ணி நம்ம உள்ள வந்து செட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம ஃபில்டர் நம்ம செட் பண்ண போகிறோம். ஸோ ஃபில்டர் செட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சைட்லேயும் இப்போ ஹினாடியும் வந்து இந்த மாதிரி ஸ்லாட்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஸ்லாட்ல போய் நல்லா அது ஹோல்ட் ஆகிற மாதிரி நம்ம நல்லா செட் பண்ணிடணும். இப்போ இந்த மாதிரி நல்லா நம்ம ஃபில்டர் வந்து செட் பண்ணியாச்சு. இப்போ இது பார்த்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஃபிஷ் டேங்குக்கு. இது வந்து ஹீட்டர். ஹீட்டர் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா வாட்டரோட டெம்பரேச்சர் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான். இப்போ வந்து நம்ம ஊரில் ஒரு ஊர்லேயும் வந்து கிளைமேட் கண்டிஷன்ஸ் மாறும். சம்மர் வின்டர்ன்னு மாறும் இல்லையா? ஸோ அதனால வந்து ஹீட்டரை யூஸ் பண்ணிட்டு அந்த வாட்டரோட டெம்பரேச்சர் நம்ம கண்ட்ரோல் பண்ணோம்னா ஃபிஷஸ் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ இந்த ஹீட்டரோட சேர்த்து ஒரு டிஜிட்டல் தெர்மோமீட்டரும் இருக்கு. ஸோ இதுல இருந்து நீங்க செல்சியஸ்லயும் நீங்க பார்த்துக்கலாம், ஃபாரன் ஹீட்லயும் நீங்க பார்க்கலாம் டெம்பரேச்சர். இப்போ நம்ம இந்த ஹீட்டரை வந்து எப்படி செட் பண்றதுன்னு பார்ப்போம். இது வந்து 25 வாட்ஸ் ஹீட்டர் இது. ஒவ்வொரு ஃபிஷ் டேங்க் சைஸ்க்கும் ஏற்ற மாதிரி நம்ம ஹீட்டர் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இந்த ஹீட்டர் பார்த்தீங்கன்னா 3 கேலன் டேங்க் to 5 கேலன் டேங்க்குக்கு நீங்க யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த ஹீட்டர் நம்ம எப்படி செட் பண்ணணும்னா அந்த ஹீட்டர் வந்து ஃபுல்லா ஹனிக்குள்ள நம்ம முக்கி வைக்கணும். பாதியோ இல்லாட்டி 3/4 நம்ம முக்கி வைக்க கூடாது. ஃபுல்லா அந்த ப்ளூ கலர் ஒரு இது மாதிரி லைன் மாதிரி இருந்துச்சு இல்லையா? ஸோ அது ஃபுல்லாவே நம்ம முக்கி வைக்கணும். இப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு கார்னர்ல நல்லா நம்ம ஒட்டி நம்ம வச்சிடலாம். பின்னாடி 2 ஸ்டிக்கர்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி நல்லா நம்ம அந்த ஃபிஷ் டேங்கோட இதில் நம்ம ஸ்டிக் பண்ணி வச்சிடலாம். பார்த்தீங்கன்னா இதான் வந்து சென்சர் டிஜிட்டல் தெர்மோமீட்டர் சேர்த்து இது வந்து இருக்கு. இதை நம்ம நல்லா வாட்டருக்குள்ள நம்ம நல்லா டிப் பண்ணி வைக்கணும். இந்த டிஜிட்டல் தெர்மோமீட்டர் வந்து ஃபிஷ் டேங்குக்கு வெளியில இந்த மாதிரி ஒரு கிரிப் மாதிரி கொடுத்துருக்காங்களே, இதை யூஸ் பண்ணி ஃபிஷ் டேங்குக்கு வெளியில நம்ம ஆன் பண்ணி ஹெட் பண்ணி வச்சிடலாம். இப்போ வாங்க இதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த
சென்சரையும் வந்து நம்ம நல்லா இந்த தண்ணிக்குள்ள நம்ம நல்லா ஹிட் பண்ணி வச்சுட்டு அதுக்கு பின்னாடி வந்து அந்த grip மாதிரி இருக்கு இல்லையா அதை யூஸ் பண்ணி நல்லா நம்ம ஒட்டி வச்சிடணும். இப்போ நம்ம இந்த தெர்மோமீட்டரும் வந்து ஃபிஷ் டேங்க்கு வெளியில அந்த கிரிப்பை யூஸ் பண்ணி இன்னும் நல்லா ஒட்டி நம்ம வச்சிடணும் இந்த மாதிரி. இப்போ அடுத்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப் பார்த்தீங்கன்னா வாட்டர் கண்டிஷனர். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஃபிஷஸ் வந்து எல்லா நார்மல் வாட்டர்லயும் வந்து ஹெல்த்தியா அது இருக்காது. ஸோ ஃபிஷஸுக்கு ஏத்த மாதிரி ஒரு வாட்டர் கண்டிஷன் இருந்தா மட்டும்தான் வந்து ஃபிஷஸ் வந்து நல்லா ஹெல்த்தியா இருக்கும். ஸோ அதனால ஒவ்வொரு ஃபிஷ்ஷுக்கும் ஏத்த மாதிரி ஒரு ஒரு கண்டிஷனர் இருக்கும். இப்போ நாங்க வாங்கின ஃபிஷ் பார்த்தீங்கன்னா பீட்டா ஃபிஷ். ஸோ அந்த பீட்டா ஃபிஷ்ஷுக்காகவே வந்து இந்த கண்டிஷனர் இருக்கு. ஸோ இது வந்து எவ்வளோ ட்ராப்ஸ் எவ்வளோ நம்ம ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டு பின்னாடி அதில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அது எல்லாமே இருக்கும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 to 20 ட்ராப்ஸ் நம்ம ஆட் பண்ணணும். இந்த இந்த 15 to 20 ட்ராப்ஸ் நம்ம ஆட் பண்ணிட்டோன்னே ஒரு 24 ஹவர்ஸ்க்கு நம்ம வந்து ஃபிஷஸ் வந்து ஆட் பண்ணக்கூடாது. ஸோ அந்த கண்டிஷன் நம்ம ஆட் பண்ணுறது நல்ல இந்த வாட்டரில் நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு 24 ஹவர்ஸ் நம்ம அப்படியே நம்ம ஐடலாக நம்ம விட்டுறணும். அதுக்கப்புறம் 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து ஃபிஷஸ். இப்போ நம்ம எல்லாமே நம்ம ஹெட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த கண்டிஷனரும் ஆட் பண்ணிட்டோன்னே ஒரு 24 ஹவர்ஸ் நம்ம அப்படியே விட்டுறணும். இப்போ நம்ம ஹூடால நம்ம அந்த இந்த ஹூட் யூஸ் பண்ணி நம்ம ஃபிஷ் டேங்கை நம்ம கவர் பண்ணிட்டு ஒரு 24 ஹவர்ஸ் நம்ம அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபிஷஸை ஆட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம அந்த ஃபிஷ் டேங்கோட லைட் நம்ம ஆன் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கு இல்லையா? இப்போ பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் வந்து 76 டிகிரி ஃபாரன்ஹீட்ல இருக்கு. ஸோ இதே மாதிரி ஒரே மாதிரி டெம்பரேச்சரை நம்ம மெயின்டைன் பண்ணிக்கணும். அப்பப்போ நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இந்த ஃபிஷ்ஷோட அந்த பாக்ஸோடே வந்து நம்ம ஃபிஷ் டேங்க்ல ஒரு 20 மினிட்ஸ் நம்ம வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபிஷ்ஷை வந்து ஃபிஷ் டேங்கோட நம்ம சேர்த்துடலாம். இப்போ நான் வாங்கிக்கிற இந்த ஃபிஷ் பார்த்தீங்கன்னா இது வந்து பீட்டா ஃபிஷ். ஸோ பீட்டா ஃபிஷ்ல வந்து என்ன வெரைட்டின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ட்வின் டெயில் பீட்டா ஃபிஷ். இது வந்து மேல் ஃபிஷ் இது. இந்த கலர் வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஆக்சுவலா நெறைய ஷேட்ஸ் இருந்துச்சு. ப்ளூ, கிரீன், ஒயிட்ன்னு சொல்லி கொஞ்சம் நெறைய ஷேட்ஸ்ல இருந்துச்சு. ஸோ எனக்கு இந்த ப்ளூ இந்த ஷேட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால நான் இது ஒண்ணு வாங்குனேன். ஆக்சுவலா நாங்க வந்து நெறைய ஃபிஷஸ் வாங்கலாம்னு நினைச்சோம். அட்லீஸ்ட் ஒரு 2, 3 ஃபிஷஸ் நாங்க வாங்கலாம் தான் நாங்க பிளான் பண்ணோம். பட் இந்த பர்ட்டிகுலர் ஃபிஷ் டேங்க் சைஸுக்கு வந்து ஒரு ஃபிஷ் தான் போடணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால வந்து ஒரே ஒரு ஃபிஷ் தான் நாங்க வாங்குனோம். நாங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்க ஃபிஷ் டேங்க் வைக்கிறோம்னால ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன டேங்க்லேருந்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம பெரிய டேங்க் வாங்கிக்கலான்ட்டு நாங்க ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன டேங்க் நாங்க வாங்கியிருக்கிறோம். ஸோ இப்போ அந்த ஃபிஷ்ஷோட கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் எல்லாம் பாருங்க.